இப்படி பண்ணுங்க. ஒரு நிமிஷம், அடுத்த ஒரு நிமிஷம் கப்புன்னு நிறுத்திக்கோங்க. அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உங்க அப்பாவை ஞாபகம் வைங்க. முருகா 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 கிருஷ்ணன் ஞாபகம் வைங்க. நல்ல எண்ணங்கள் 5 மணிக்கு வரும். அப்பாயின்மெண்ட் வித் காட் இஸ் 5 o'clock 4 o'clock இந்த மார்னிங். யாரும் கடவுள்கிட்ட போறது இல்ல. போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன வேணுமோ கேட்பேன். ஒரு மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும், நடக்கணும். 100 கிலோமீட்டர் டெய்லி 3 கிலோமீட்டர் ஓடுங்க. கிரவுண்ட் இல்லையா, நிக்கிற இடத்துல ஓடுங்க. ட்ரெட்மில் இருந்தா ஓடுங்க. நாம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தோட வாழ்றோம். வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கணும். வயசு ஆக்சுவலா 28 வயசு வித் 51 years of experience. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுக்க? நிறைய டாக்டர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. உங்க சேனல்லாம் பேசும்போது சொல்றாங்க, பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறீங்க சார். ஆமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாமர மக்கள் தானே. தமிழ் மீடியத்துல தான் நான் படிச்சேன். இப்ப தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷம்ங்கிறது கடையில 1 கிலோகிராம் இவ்வளவுன்னு கிடைக்கிறது இல்ல. சந்தோஷம்ங்கிறது நம்ம மனசுல உண்டாகிறது. எந்த மனசுல சந்தோஷம் உண்டாகுதோ அங்க ஹார்ட் அட்டாக் வராது. யார நீ ஏமாத்துறது இல்லையோ ஹார்ட் அட்டாக் வராது. யார நீ திட்டுறையோ, நீ திட்டினா ஹார்ட் அட்டாக் வரும். திட்டு வாங்குற சம்சாரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராது. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு, பிபி எப்படி, இசிஜி எப்படி பாத்துக்கோங்க. யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். நீ முட்டாள்தனமா சிகரெட் பிடிக்கிற, கண்ட இடத்துல போய் சாப்பிடுற, தொந்தி பெருசாகுது. 70 கிலோ இருக்க வேண்டியது 90 கிலோ வந்த ஏன் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு கேட்கிறேன். அதாவது ஒண்ணுமே இல்லைங்க. கொலஸ்ட்ரால் கிடையாது, சர்க்கரை கிடையாது, ஓவர் வெயிட் கிடையாது. கொலஸ்ட்ரால் இல்ல, சர்க்கரை இல்ல, ஓவர் வெயிட் இல்ல, பிளட் பிரஷர் 120. இவருக்கு எப்படி சார் ஹார்ட் அட்டாக்? ஒல்லியா இருக்கிறார், 45 கிலோ அவர் தான் இருக்காரு, நல்லா படிக்கிறாரு, அமைதியா இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு கேளுங்க. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா இவனுக்கு வரும். எல்லா விதமான ஜீன்ஸ் இவனுக்கு வரும் இல்ல. அப்பாவுக்கு சக்கரை இருந்தா இவனுக்கு சக்கரை இருக்கும். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்ல 30 வயசுல இறந்து போயிட்டாரு. இவன் 19 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. என்ன சார் உண்மையா சொல்றீங்களா? நீங்க வேற கிரிக்கெட் விளையாடுறவங்க ஹார்ட் அட்டாக் வருது, டென்னிஸ் விளையாடுறவங்க ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு பஸ்கி தண்டால் பஸ்கி எடுக்கிற புனித்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாத்துக்கும் வரும் நான் சொல்லல சார். உங்க உடம்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க.